இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்ப்போம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சாக்கில் கட்டப்பட்ட நிலையில் ஐம்பொன் சிலை மீட்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் ரயில் நிலைய சாலையில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடம் அண்மையில் இடிக்கப்பட்டது. இந்நிலையில் கட்டிடத்திற்கு அருகில் சாக்கில் கட்டப்பட்டு சிலை ஒன்று கிடப்பதாக சிதம்பரம் நகர போலீசாருக்கு காவலாளி தகவல் அளித்தார். நிகழ்விடத்திற்கு சென்ற சிதம்பரம் போலீசார் ஐம்பொன் சிலையை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். 1.5 அடி உயரமும் 25 கிலோ எடையும் கொண்ட ஐம்பொன்னால் ஆன அம்மன் சிலையில் கைகள் உடைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. சென்னை கொலப்பாக்கம் பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் பள்ளியில் வேலை பார்த்து வந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் பள்ளியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வேன் அட்டெண்டரான பாஸ்கர் போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் உடந்தையாக இருந்ததாக அந்த பள்ளியில் பணியாற்றிய பெண் கைது செய்யப்பட்டார். இந்த குற்றத்துக்கு வேறு யாரேனும் உடந்தையாக இருந்தனரா என விசாரணை நடைபெற்று வருகிறது. கங்கை நதியின் நீரை குடிப்பதால் உடல்நலம் பாதிக்கப்படும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் கருத்து தெரிவித்துள்ளது. கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டம் தொடர்பான வழக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மாசடைந்த நீரை குடிப்பதால் எந்த சொர்க்கத்திற்கு மக்கள் சென்றடைய முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். புகையிலைப் பொருட்களின் மீது இது உயிருக்கு தீங்கானது என எழுதி வைக்கப்பட்டது போல கங்கை நதியின் கரையோரங்களிலும் அந்த நீரை குடித்தால் உடல்நலம் பாதிக்கப்படும் என்ற பலகைகள் வைக்கப்பட வேண்டுமென்று அவர் கருத்து தெரிவித்தார். இதுகுறித்து 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது. அலாஸ்காவின் ஜினியூ நகரின் சாலை ஒன்றில் கரடிகள் சுற்றித் திரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலையோரத்தில் 4 கரடிகள் ஜாலியாக விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்த வாகன ஓட்டி ஒருவர் சாலையில் நின்று அதனை புகைப்படம் எடுக்க தொடங்கினார். விளையாடிக் கொண்டே அந்த கரடிகள் சாலைக்கு வர என்ன செய்வதென அறியாமல் வாகன ஓட்டி திகைத்து போனார். இவை எதையும் கண்டுகொள்ளாமல் அவை உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருக்க அந்த சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கால்பந்து டென்னிஸ் கண்காட்சி போட்டியில் இங்கிலாந்து நட்சத்திர வீரர்களான ஆண்டி முர்ரே, வெயின் ரூனி ஆகியோர் மோதிக்கொண்டனர். சிட்னி ஓபன் டென்னிஸ் தொடரில் பங்கேற்பதற்காக ஆண்டி முர்ரே வாஷிங்டன் சென்றுள்ளார். அதேவேளையில் MLS கால்பந்து தொடரில் வாஷிங்டன் அணியை ரூனி வழி நடத்துகிறார். இந்நிலையில் இவர்கள் இருவரும் காட்சி டென்னிஸ் போட்டியில் விளையாடினர். அதனைத் தொடர்ந்து கால்பந்து டென்னிஸில் அசத்தலாக ஆடினர். ஜெர்மனி ஓபன் சாம்பியன்ஷிப் டென்னிஸ் தொடரில் லியார்டானோ மேயர் அரையிறுதிக்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறார். ஹாம்பர்க் நகரில் நடைபெறும் இத்தொடரின் காலிறுதியில் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த லியார்டானோ மற்றும் டிகோ ஸ்குவாட்ஸ்மேன் மோதினர். ஆரம்பத்தில் ஆதிக்கம் செலுத்திய லியார்டானோ முதல் செட்டை வசப்படுத்தினார். இதனையடுத்து சவாலளிக்கும் வகையில் ஆடிய ஸ்வாட்ஸ்மேன் 2வது செட்டை கைப்பற்றி பதிலடி கொடுத்தார். பின்னர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய 3வது செட்டில் லியார்டானோவின் கையே ஓங்கியிருந்தது. முடிவில் இவர் 6-3, 4-6, 6-3 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றார். விரைவு செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை விரைவாக பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்காக பிரசாதம் படைக்க பயன்படுத்தும் பானைகளில் ஓவியம் வரையும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. கண்கவரும் வண்ணங்களில் காட்சி தரும் இந்த ஓவிய பானைகளின் சிறப்பை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாடு முழுவதும் வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இவ்விழா ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்படும் நிலையில் நெல்லை அருகன்குளத்தில் உள்ள 8 எழுத்து பெருமாள் கோவிலில் சற்று வித்தியாசமான வழிமுறை கடைபிடிக்கப்படுகிறது. 2004ஆம் ஆண்டு முதல் இந்த கோவிலில் மண் பானைகளில் கிருஷ்ணருக்கு பிரசாதம் படைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கண்ணனுக்கு படைத்த பிரசாத பானைகளை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டத் தொடங்க 25 பானைகளுடன் தொடங்கப்பட்ட இந்த விழா தற்போது 11,000 பானைகளோடு நடைபெறுகிறது. இந்த ஆண்டு புதிய முயற்சியாக சாதாரண மண்பாண்டமாக தருவதற்கு பதிலாக அதில் ஓவியங்கள் வரைந்து தர கோவில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக கைதேர்ந்த 6 பானை ஓவியர்களை கொண்டு கிருஷ்ணன், மயிலிறகு, இயற்கை காட்சிகள், சங்கு சக்கரம் என பல உருவங்களை தத்ரூபமாக பானைகளில் தீட்டி வருகின்றனர். கிருஷ்ண ஜெயந்திக்காக இந்த பானைகளை பிரசாதங்கள்லாம் வச்சு கொடுக்குறாங்க. அது ஒரு 4-5-6 வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா இதில் ஒரு சிறப்பு என்னென்னா பலகாரங்கள் வச்சு கொடுக்குறாங்க. அது வெறும் பானையாக கொடுக்காம ஓவியங்களாகவும் பெயிண்டிங் நல்ல டிசைன்களாகவும் சிற்ப பானைகளும் நிறைய பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.
எவர் சில்வர் பிளாஸ்டிக் பாத்திரங்களை நோக்கி மக்கள் படையெடுக்க தொடங்கி பல ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் பழமை மாறாமல் தயாரிக்கப்படும் இந்த வண்ண மண்பானைகளுக்கும் அதில் வழங்கப்படும் பிரசாதத்திற்கும் இன்னும் மவுசு குறையவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் ஐயப்பன். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் வீடு புகுந்து திருட முயன்ற கொள்ளையனை கையும் களவுமாக மக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கினர். வத்தலகுண்டு வெங்கடாப்பட்டி தெருவை சேர்ந்த மின்வாரிய ஊழியரான காசிராஜனின் வீட்டுக்குள் நுழைந்த நபர் பொருட்களை திருட முயற்சித்துள்ளார். அப்போது அங்கு வந்த காசிராஜனின் மனைவி சிவகாமி வீடு திறந்து கிடப்பதைக் கண்டு கூச்சலிட்டுள்ளார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அந்த நபரை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் அவரை கம்பத்தில் கட்டி வைத்து சரமாரியாக தாக்கினர். விவரம் அறிந்து வந்த போலீசார் அவரை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் 5 சவரன் தங்கச்சங்கிலியையும் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்தனர். சிவகாசி அருகே துணி எடுக்க சென்றபோது கடை உரிமையாளர் கவனக்குறைவாக துணியுடன் கொடுத்த 8.5 லட்சம் ரூபாயை திரும்ப ஒப்படைத்த பெண் டைலருக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாட்சியாபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கரி என்பவர் தையல் தொழிலை செய்து வருகிறார். இவர் சிவகாசியில் உள்ள கடை ஒன்றில் நேற்று துணி வாங்கியுள்ளார். அதற்கான பணத்தை சிவசங்கரி செலுத்தியவுடன் அவர் தேர்வு செய்த துணிகளை பையில் வைத்துக் கொடுத்த கடைக்காரர் அத்துடன் கவரில் இருந்த 8.5 லட்சம் பணத்தையும் சேர்த்து கொடுத்துள்ளார். இதனை அறியாமல் துணிப்பையை வாங்கிய சிவசங்கரி வீடு திரும்பியவுடன் வாங்கிய புதிய துணிகளை பார்க்க பையை பிரித்துள்ளார். அப்போது பையில் கட்டுக்கட்டாக பணம் இருந்ததை பார்த்து அதிர்ந்தவர் உடனடியாக தனது சகோதரர் உதவியுடன் பணத்தை துணிக்கடை உரிமையாளரிடம் ஒப்படைத்தார். வாங்கப்ப தெரியல, எதுவுமே தெரியல. அப்புறம் கொண்டு போய் கொடுக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சு, இவ்வளவு பணத்தை எப்படி தனியா கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணனை கூட்டிட்டு போய் அண்ணன் நானும் போய் கொடுக்க போனோம். கடைக்குள்ள போனதுமே அவர் என்னை பார்த்ததும் கடையில வேலை செய்யறவங்க ஏக்கா உங்களை தான் தேடிட்டே இருந்தோம், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஒரு 2 நிமிஷத்துல 10 போலீஸ் வந்துட்டாங்க. பணம் காணாமல் போன கவலையில் இருந்த கடை உரிமையாளர் பணத்தை திரும்ப ஒப்படைத்த சிவசங்கரிக்கு நன்றி தெரிவித்து நெகிழ்ச்சி அடைந்தார். இதனிடையே பணம் காணாமல் போனவுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த புகாரின் பேரில் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் தவறுதலாக கொடுக்கப்பட்ட பணத்தை நேர்மையுடன் திருப்ப வந்து ஒப்படைத்த சிவசங்கரியை காவல்துறையினரும் வெகுவாக பாராட்டினர். தையல் வேலை செய்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும் என்ற நிலையில் இருந்தாலும் கிடைத்த லட்சக்கணக்கான பணத்தை பெரியதாக நினைக்காமல் அவற்றை உரியவரிடம் சேர்த்த நேர்மையை அனைவரும் பாராட்டி வருவதாக சிவசங்கரி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.